கடந்த 2-3 மாசமா தமிழக அரசியல் களமே சுற்றி சுற்றி தாவேக்காவை சுற்றி தான் வருது. அவர் என்னைக்கு மாநாடு போட்டாரோ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சி சமூகத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில்? ஏன் என்னன்னே தெரியாமல் விஜய் மீது ஒரு பேரன்பு வச்சிருக்கு இந்த கூட்டம். இந்த இளைஞர் கூட்டம் வந்து ஒரு பேரன்பு வச்சு அப்பா வந்து ஸ்டாலின் படம் போட்ட காலண்டரை வீட்டில் மாட்டுறாரு, பையன் விஜய் படத்தை போட்டு மாட்டுறான், 2 பேரும் அப்படி முறைச்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒன்று காட்டு. இது வீட்டுக்கு வீடு நடக்குது. விஜயர்கள் வந்ததுக்கு பிறகு இளைஞர்கள் நிறைய அரசியல் பேசுறதை நம்மளால பார்க்க முடியும் சார். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு 30-40+ இருக்கவங்க தான் வந்து இந்த அரசு இந்த டீக்கெட்டில் பேசுறது. ஆனால் விஜயர்கள் வந்ததுக்கு பிறகு இந்த லைக்ஸு, ட்ரெய்லர் எப்போ வரும், டீசர் இப்படி பாட்டு இந்த இளைஞர்கள் வந்து விஜய் பேச ஒரு விஷயத்தையும் பார்க்குற அந்த கோர்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு செகண்டும் வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. விஜய் ஒரு அறிக்கை கொடுத்தாரு அப்படின்னா அதை வந்து பார்க்குறாங்க, கரெக்டாக தப்பா, இவங்க தப்பு பண்ணாலா. ஸோ அந்த ஒரு மாற்றத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு நிறைய சலுகைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 1000 ரூபாய் இலவச பெண் அப்படி இருந்தும் கூட விஜய் அவர்களை பார்ப்பதற்காக, விஜய் அவர்களுக்கூட அந்த செல்வாக்கு அதிகப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு இதுலேயும் வந்து பெண்கள் கூட்டத்தை நம்மளால் பார்க்கணும். பொதுவாக வந்து நம்ம ஒரு அரசியல் கூட்டங்களில் பெண்கள் பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அன்பு எப்படி சார் வரும்? நான் ஏதோ முதல்ல இப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த கேமரா இருக்குது, அந்த விஷுவல் வந்து அவ்வளோ தூரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கேமரா வந்து அப்படி விரிவடையும் போது பார்த்திங்கன்னா அது அந்த கூட்டம் போயிட்டே இருக்குது. ஒரு விஜயை பார்க்க வந்த கூட்டம் மாதிரி விஜயினுடைய அடுத்த கட்ட தலைவர்களை பார்க்கறதுக்கு அந்த கூட்டம் வருது. அந்த QR கோட் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது சார், அது இப்போ நிர்வாகிகளுக்கு நீங்கள் வந்து கொடுத்துடலாம் சார். பட் ஆனால் வந்து எந்த கட்சியும் சாராத பொதுமக்கள் இருப்பாங்க சார், விஜய் அவர்களோட பேச்சை கேட்கணும் அப்படின்னு வரவங்களுக்கு அந்த எப்படி சார் ரெஸ்ட்ரிக்ஷன்? அதுமாதிரி தாவேக்கா வந்ததுக்கு பிறகு இந்த ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி அவர் பின்னாடி இளைஞர்கள் சேரத்தை நம்மளால் பார்க்க முடியும் சார். குறிப்பாக இங்கே நிறைய கேஸ்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ விசிகாவும் பாமகவும் ஒரே தொகுதியில் சேர்ந்து நிற்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஜாதி மதத்தெலாம் தாண்டி அவருக்கான சப்போர்ட் இருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? அதே மாதிரி சீமான் அவரோட விஜய் பற்றி கேட்குறாங்க. அவர் உங்களை கண்டிப்பாக சந்திக்கவே மாட்டார், ஆனால் அவரை பற்றி கேள்விகள் கேட்குறீங்க. நான் உங்களை டெய்லி சந்தித்து பேசுகிறேன், ஆனால் என்னை பற்றி யாருமே பேச மாட்டேறீங்களே அப்படின்ட்டு அவருடைய ஆதரவு. இல்லை, அவங்க சைட்லேருந்து எதுவுமே ரியாக்ஷன் வரல அப்படின்றதுனால இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணுறாங்க சார். ரீதியாக இந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுக்கு பிறகு வந்து எந்த கட்சியினுடைய அந்த செல்வாக்கு பெருமளவு குறைஞ்சிருக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு 3வது ஆண்டுல இப்போ இருக்காங்க சார். February 2, 2024 ஒரு ட்விட்டரில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. அதே நிறைய விமர்சனம்லாம் வந்துச்சு, என்னப்பா ட்விட்டரில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிச்சு. ஆனால் இந்த 3 வருஷத்தை நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு சார் விஜய் அவர்கள் மீதும் சரி, தாவேக்கா மீதும் சரி அந்த செல்வாக்கு அப்படின்றத அதிகரிச்சிருக்கா நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாம், செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு. இன்னொன்று வந்து தமிழகத்தில் அதிமுக திமுக தவிர இன்னொரு கட்சி வந்து எந்த காலத்திலும் நிலை பெற முடியாது, வெல்ல முடியாதுங்கிற ஒரு கருத்தை வந்து தாவேக்கா மாற்றிருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே திரும்பினாலும் அதை பற்றி ஒரு பேச்சு நடந்துகிட்டே இருக்குது. இன்னொன்று வந்து கடந்த 2-3 மாதமாக தமிழக அரசியல் களமே சுற்றி சுற்றி தாவேக்காவை சுற்றி தான் வருது. அவர் என்னைக்கு மாநாடு போட்டாரோ அன்னையிலிருந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா இல்லாமல் ஒரு அரசியல் விவாதம் நடந்ததே கிடையாது. நீங்கள் தொலைக்காட்சிகளாகட்டும், பொதுக்கூட்டங்களாகட்டும், எல்லா இடத்துலையும் தாவேக்காவை மையப்படுத்தி தான் அது நடந்துகிட்ருக்கு. அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்சியாக தமிழகத்தில் தாவேக்கா மாறி இருக்கு. இந்த 3வது நடப்பாண்டில் அவங்களுடைய வேகம் வந்து இன்னும் அதிகரிக்கணும். இப்போ விஜய் சொன்ன மாதிரி ஒரு வேளை அவர் இந்த February 2nd வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை பண்ணாருன்னா நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு அசைக்க முடியாத கட்சியாக இருந்திருக்கும். அது இந்த ஆட்சி தாண்டி இந்த வந்து கேண்டிடேட் எல்லாத்தையும் தாண்டி இல்லை சார், இந்த அரசியல் கட்சி சமூகத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நினைக்கிறீங்க சார், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில்?
அதாங்க இப்போ இளைஞர்கள் தெரியும் எல்லாமே சினிமா கவர்ச்சி ஒரு பக்கம் இருக்குது. ஏன் என்னன்னே தெரியாமல் விஜய் மீது ஒரு பேரன்பு வச்சுருக்கு இந்த கூட்டம். இந்த இளைஞர் கூட்டம் வந்து ஒரு பேரன்பு வச்சுருக்கு. அது வந்து வீட்டில் இருக்கிறவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணுது. இன்னைக்கு காலையில் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அப்பா திமுக, பையன் தாவேக்கா. அப்பா வந்து ஸ்டாலின் படம் போட்ட காலண்டரை வீட்டில் மாட்டுறாரு, பையன் விஜய் படத்தை போட்டு மாட்டுறான். 2 பேரும் அப்படி முறைச்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். இது வீட்டுக்கு வீடு நடக்குது. அப்பா ஏதோ ஒரு கட்சியில் இருக்கார். அது அதிமுகவோ திமுகவோ அல்லது வேறு பிஜேபி ஏதோ ஒரு கட்சி. ஆனால் அந்த வீட்டில் ஒரு பையன் தாவேக்கா பையன் ஒருத்தன் இருக்கான். அது வீட்டில் வந்து ஒரு பெரிய சண்டையை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. இப்போ அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ ஓட்டு போடு. அன்னைக்கு மாயபீமம் படம் பார்க்க போயிருந்தேன். அங்கே ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு அவங்க அம்மா வந்தாங்க. சார் விஜய்னு எந்நேரமும் விஜய் பஞ்சாயத்தே இருக்குது சார் வீட்டில். எங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டான் சார், விஜய்க்கு தான் ஓட்டு போட சொல்கிறான் சார்ன்னு எங்கிட்ட வந்து மெனக்கிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க போட்டிருக்கு. அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் பெற்றோர்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடணும். அப்போ அரசியல் தெரியுதோ தெரியலையோ அவன் கண்ணுக்கு தாவேக்காங்கிற ஒரே விஷயந்தான் தெரியுது, விஜய்ங்கிற ஒரே முகம்தான் தெரியுது. அது ஒரு வேகமான வளர்ச்சி தானே. விஜயர்கள் வந்ததுக்கு பிறகு இளைஞர்கள் நிறைய அரசியல் பேசுறத நம்மளால பார்க்க முடியும் சார். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு 30-40+ இருக்கவங்க தான் இந்த அரசியல் இந்த டீக்கெட்ல பேசுறது விஷயங்கள். ஆனால் விஜயர்கள் வந்ததுக்கு பிறகு இந்த லைக்ஸ் ட்ரெய்லர் எப்போ வரும், டீசர் இப்படி பாட்டு இந்த இளைஞர்கள் வந்து விஜய் பேச ஒரு விஷயத்தையும் பார்க்குற அந்த கோர்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு செகண்டும் வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கு. விஜய் ஒரு அறிக்கை கொடுத்தாரு அப்படின்னா அதை வந்து பார்க்குறாங்க, கரெக்டா தப்பா, இவங்க தப்பு பண்ணாலா. ஸோ அந்த ஒரு மாற்றத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? கட்டாயமாங்க. ஏன்னா இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தது தான் அரசியலில் வந்து நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இங்கே இளைஞர்களாக வந்தவங்க தான் அண்ணாவின் பின்னால் வந்தவங்க. அது அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஸோ அது இன்றைக்கி வரைக்கும் தொடருது. மற்ற மாநிலங்களை விட நாம் ஏன் முன்னேறி இருக்கோம் அப்படின்னா நம்ம அண்ணாவினுடைய தாட்ஸ் தான். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறை அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இயக்கத்தில் பல பிரிவுகள்லாம் ஏற்பட்டு போனவங்களும் அண்ணாவினுடைய கொள்கையை இங்கே வச்சுட்ருக்காங்க. இந்த அளவு வரைக்கும் அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. அப்போது இந்த இளைஞர் சக்திங்கிறது வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அது யார் பின்னால் நிற்குதோ அதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே ஏற்படுத்தும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு அண்ணா அப்படின்னு ஒருத்தர் வந்தாரோ, திராவிட இயக்கங்கள் வந்து அடுத்தடுத்து ஆட்சியை பிடிச்சு வந்துச்சோ, ஸோ அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இன்றைக்கி விஜய்னு ஒருத்தர் உள்ளே வரார். அவர் பின்னால் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் வருது. இவங்களை அரசியல் படுத்துறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது அங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து மெல்ல மெல்ல இவங்களை அரசியல் படுத்தணும். இப்போ ஓரளவுக்கு வந்து அரசியலை பார்க்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, எது தேவை எது தேவையில்லைங்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு பக்கம் இது வந்து தற்குறி கூட்டம்னு பல பேர் விமர்சனம் பண்ணுகிற அளவுக்கு அவங்க நடவடிக்கை இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இருக்குது. அது ரொம்ப சொற்பமாகிற அளவுக்கு இவங்க பார்த்துக்கணும். மெல்ல அவங்கள டியூன் பண்ணி கொண்டு வர்றது ஒரு மிகப்பெரிய வேலை. அதை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, செஞ்சிட்ருக்காங்க. கட்டாயமாக அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சார். அதே மாதிரி இந்த 3 வருஷத்தில் நான் ரொம்ப வியந்து பார்த்த விஷயம் வந்து அந்த பெண்களுக்கான அந்த ஆதரவு, விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அரசியல். ஜெயலலிதா இருக்கும் போது எப்படி வந்து ஒரு ஒட்டுமொத்த பெண்களுமே வந்து அவங்களுக்கு ஆதரவு பண்ணாங்களோ அதே ஒரு ஆதரவு வந்து இன்னைக்கு திரு விஜய் அவர்களுக்கு பார்க்க முடியுது. இத்தனைக்கும் இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு நிறைய சலுகைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 1000 ரூபாய் இருக்கட்டும், இல்லை வந்து இலவச பேருந்து, அப்படி இருந்தும் கூட விஜய் அவர்களை பார்ப்பதற்காக, விஜய் அவர்களுக்கூட அந்த செல்வாக்கு அதிகப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு இதுலயும் வந்து பெண்கள் கூட்டத்தை நம்மளால பார்க்கணும். பொதுவா வந்து நம்ம ஒரு அரசியல் கூட்டங்கள்ல பெண்கள் பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அன்பு எப்படி சார் வரும் உங்களுக்கு? அதுதான் வந்திருக்க ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒன்றும் இல்லை, ராஜ்மோகன் மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு தாவேக்கா நிகழ்ச்சி தான். முழுக்க பெண்கள் கூட்டங்க. நான் ஏதோ முதல்ல இப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த கேமரா இருக்குது, அந்த விஷுவல் வந்து அவ்வளோ தூரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கேமரா வந்து அப்படி விரிவடையும் போது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் போயிட்டே இருக்குது. ஒரு விஜயை பார்க்க வந்த கூட்டம் மாதிரி விஜயினுடைய அடுத்த கட்ட தலைவர்களை பார்க்கறதுக்கு அந்த கூட்டம் வருது. அப்போ இது என்ன சொல்கிறது, பெண்கள் ஆதரவு ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்குது. அதுதான் சார் ஆச்சரியப்பட வைக்குது. ஏன்னா இப்போ நம்ம எப்போவுமே அந்த அரசியல் தீர்மானிக்கிறது அந்த பெண்கள் ஓட்டு அப்படின்னு வந்து சொல்லும்போது இவ்வளோ வந்து ஒரு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம்.
நான் ஒவ்வொரு வீட்லயுமே அவங்கள வந்து ஒரு எமோஷனலி கனெக்ட்டா பார்க்குறாங்க சார். ஒரு மாமாவா, அண்ணனா, தம்பியா, ஆ. பிள்ளையா இப்படிதான் வந்து ஒவ்வொரு தாய்மார்களும் அவர வந்து பார்க்கறது தான் அவருடைய மிகப்பெரிய பலம்னு நினைக்கிறீங்களா சார்? அதுதான் பலம். அத தான் சொல்றேனே, இவ்வளவு பெரிய கூட்டம் நமக்காக நிக்குது, நம்மள விரும்புது, நம்மள ம், நேசிக்குதுங்கிறது விஜய்க்கு தெரியும். ஆனால் இந்த கூட்டத்தை அவர் வந்து ஒரு சரியான பாதைக்கு கொண்டு போகணும். ம், ம், அப்படின்னா அவர் இன்னும் நெறைய உழைக்கணும். ம், ம், இப்ப இங்க பொதுவா சொல்லப்படுறது என்னன்னா, ஒரு இவ்வளோ கூட்டம் இருக்கு. ஆனா அவரு வந்து வெளியில வரமாட்டேங்கிறாரு, ம், ம், பேச மாட்டேங்கிறாரு ம், அப்படிங்கிற வருத்தம் வந்து அவங்களுக்கும் இருக்கு. அத ரெக்டிஃபை பண்ணணும் அவரு. அத சரி பண்ணாமல் இந்த கூட்டம் வந்து வீணா போயிறக்கூடாது. ம், ம், ம். ஏன்னா இப்படி ஒரு கூட்டம் சேர்றதே ஒரு பெரிய கஷ்டம். அபூர்வம். ம், ம், அது மகாமகம் மாரி. ஒரு 14 வருஷத்துக்கு ஒரு ம், முறை மகாமகம் கூடும்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி பல வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு அமைப்பு வந்திருக்கு. இதை வந்து ஒரு சரியான வழிகாட்டுதலின்படி போகணும்னா, தலைமை வந்து ம், அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கணும். ம். அவரு இன்னும் கொஞ்சம் மெத்தனமா இருக்காரோங்கிறத நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, கொஞ்சம் அவர் காதுக்கு அது போகட்டுமேங்கிறதுக்காக தான். எல்லாரும் சொல்லுவாங்க, கேட்டிருப்பாரு அது வேற. பட் இது இது இத வந்து விட்டுறக்கூடாதுல்ல. ம், ம். சார் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் எப்போ வெளிய வருவாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கும்போது, பிப்ரவரி 2வது வாரத்துலேருந்து அவருடைய அந்த பொதுக்கூட்டங்கள் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மக்கள் சந்திப்பு ஸ்டார்ட் ஆக போகுது. வேலூர்ல வந்து இடம் பார்த்துருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு சார். அது கன்ஃபார்மா வேலூர்ல தான் அடுத்த மீட்டிங்கா சார்? இல்ல வேலூரா, சேலமான்னு தெரியல. அவங்க அறிவிச்சா தான் நமக்கு தெரியும். ஆனா ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கிறது இல்ல நம்மளால பார்க்க அதான் முடியுது. எல்லா இடங்கள்லேருந்தும் ஒரு அழைப்பு இருக்கு. ம், ம். முக்கியமா செங்கோட்டை நாங்கள்லாம் ஒண்ணு பண்ணணும்லாம் நெனைக்கிறாரு அவரு. பட் அது தெரியல. அது அது சேலமா? அல்லது வந்து இந்த பகுதியாங்கிறது. ம். அந்த ரோட் ஷோ மாரியான விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா, அந்த எஸ்ஓபி படி அதெல்லாம் ஆமா, வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஆமா. ஒரு விஷயத்த தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அது ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? ரோட் ஷோவுக்கு வாய்ப்பில்ல. அது அவரும் விரும்ப மாட்டாருன்னு தான் நான் நெனைக்கிறேன். ம், ம். ஏன்னா, இப்ப இந்த ரோட் ஷோல தான் ஏற்கனவே இப்படி ஒரு ம், விரும்பத்தகாத ம். நிகழ்ச்சி நடந்துட்ட பிறகு, ரோட் ஷோ வேண்டாம், பொதுக்கூட்டங்கள், சின்ன பொதுக்கூட்டங்கள், கொஞ்சம் மாநாடு அப்படி போயிடலான்னு தான் அவர் நெனப்பாரு. ம். அதுதான் சரியும் கூட. மறுபடியும் எதுக்கு அப்படி ஒரு ரிஸ்க் அவர் எடுக்கணும்? ம், ம். ஆனா மக்கள் வந்து இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட இடம்னா, அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல ஒரு 50,000 பேரோ அவ்வளோதான் சார் இருக்க முடியும். பட் அவர பார்க்க வரக்கூடிய கூட்டம் வந்து வழியாச்சும் அவர பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. நீங்க பிளான் பண்ணாலும் பண்ணலனாலும் அது ரோட் ஷோவா மாறிடுதுல்ல சார். அதுக்கு என்ன அவங்க மாற்று ஏற்பாடு வச்சிருக்க போறாங்க? இல்லங்க, கரூருக்கு பிறகு ஒரு 2 கூட்டம் அவங்க ம், நடத்துனாங்க. ம். அந்த கூட்டத்தை வந்து சிஸ்டமேட்டிக்கா அவங்க நடத்திட்டாங்க. ம், ம். எல்லாருக்கும் கியூஆர் கோடு குடுத்து ஒரு இன்டோர் ஸ்டேடியத்தில அத நடத்துனாங்க. ம், ஸோ ம். அது வந்து கொஞ்சம் கரெக்ட்டா தான் இருந்துச்சு. ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அது இருந்துச்சு. ஸோ அந்த மாரி நடத்தினாலே போதும்னு சொல்ல வரேன் நான். நீங்க வழியில வந்து நிப்பாங்க, திரண்டு நிப்பாங்க. அது ஒண்ணும் செய்ய முடியாது. ம், ம். பட் இன்னும் விசிபிளா ஒரு வேன ஒண்ணு நீங்க வச்சுக்கிட்டு, இந்த பஸ்ஸில ஒண்ணுமே தெரியல. ம், ம். அவர் உள்ள உட்காந்துருக்கிறதும் தெரியல. அவங்க அதுக்காக தான் வந்து ம், பாத்துற ம். முடியுமான்னு நிக்கிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் விசிபிளான ஒரு வேன ரெடி பண்ணி, ம், ம். அதன் மூலமா வந்து அந்த மக்கள சந்திச்சுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா, அவங்க திரும்பி வீட்டுக்கு போயிருவாங்க. ஸோ அது மாரி அதில இந்த பயண திட்டத்திலயும் நெறைய மாற்றங்கள அவங்க கொண்டு வரணும். ம், ம். மக்களுக்கும் அது இலகுவா இருக்கணும். ம். அந்த தலைவருக்கும் அது சரியா இருக்கணும். அப்படி அந்த பண்ணணும். கியூஆர் கோட் குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது சார், அது இப்ப நிர்வாகிகளுக்கு நீங்க வந்து குடுத்துடலாம் சார். பட் ஆனா வந்து எந்த கட்சியும் சாராத பொதுமக்கள் இருப்பாங்கல்ல சார், விஜய் அவர்களோட பேச்ச கேட்கணும் அப்படின்னு வரவங்களுக்கு அந்த எப்படி சார் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவீங்க நீங்க? இல்லங்க, விரும்பி வர்றவங்களுக்கு தானே அந்த கியூஆர் கோடு குடுக்குறாங்க. ம், ம். இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 50,000 பேர் இவ்வளவுதான் குடுக்க முடியும்னு தன்னிச்சையா வர பொதுமக்கள எப்படி சார் தடுக்க முடியும்னு கேட்கிறேன். அது காவல்துறை தான் பண்ணணும். அது இவங்க போய் பண்ண முடியாதுல்ல. இவங்க ம். தொண்டர்படை வச்சிருக்காங்க. ம், ம். ஓரளவுக்கு அதை சரி பண்ண முடியுமே தவிர, காவல்துறை தான் வந்து ஒரு செக்மெண்ட்டா பிரிச்சு, நீ ம். இதோட நில்லு, நீ இதோட நில்லுன்னு அப்படி நிறுத்தி அவங்க தான் பண்ணணும் அது. அது அவங்களுடைய பொறுப்பு தானே. அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படின்னு ஆமா. சொல்றீங்க சார். அது இல்லாதனால நெறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதே மாரி சார் இந்த கரூர் சம்பவம் குறித்து சிடிஆர் நிர்மல்குமார்ட்ட கேட்கும்போது, அவர் ஒரு பேட்டியில புதிய தலைமைக்கு ஏதோ ஒரு பேட்டி கொடுக்கும்போது, செந்தில் பாலாஜிக்கு எதிரான எல்லா ஆதாரங்களையும் நாங்க சிபிஐட்ட குடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு சார். ஆனா அது தொடர்பா அவருக்கு இன்னும் சம்மனம் அந்த மாரி எதுவுமே இன்னும் வரல. ஆனா சீக்ரெட்டா வந்து அவர் விசாரிக்கப்பட்டார் அப்படின்ற மாரியான தகவல்கள்லாம் இருக்கு. அந்த சிபிஐ வழக்கு எலக்ஷனுக்குள்ள தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கா சார்? அது எப்படி சீக்கிரட்டா விசாரிப்பாங்க? விசாரிச்சா ம். எல்லாரையும் டெல்லி கூப்பிட்ட மாரி அவரையும் கூப்பிட போறாங்க. அவ்வளோதான். ம். சீக்கிரட்டா விசாரிச்சதெல்லாம் நமக்கு தெரியல. பட் இவங்க தரப்பு விஷயங்கள இவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. ம். யார் யார் மீது சந்தேகம் இருக்குங்கிறத இவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப அது வந்து சிபிஐ வந்து அங்க ஸ்பாட்ல விசிட் பண்ணி அவங்க சில ஆதாரங்கள்லாம் எடுத்திருக்காங்கல்ல. ம். ம். அப்ப அதெல்லாம் வச்சு தான் அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. இப்ப நம்ம போய் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்ங்கிறதுக்காக மொத்தத்தையும் அவங்க நம்பணும்னு அவசியம் இல்ல. அப்ப அதையெல்லாம் அவங்க பண்ணி இப்போதைக்கு தாவேக்காவுடைய விசாரணையை முடிச்சுட்டாங்க. இந்த சாட்சிகளை விசாரிச்சதை முடிச்சுட்டாங்க. இதற்கப்புறம் வந்து இன்னொரு கட்ட விசாரணை இருக்கும். அப்போ ஒரு வேளைய கூப்பிடுறாங்களா என்னன்னு தெரியாது. சில மாரி தாவேக்கா வந்ததுக்கு பிறகு, இந்த
ஜாதி, மதம் எல்லாத்தையும் தாண்டி அவர் பின்னாடி இளைஞர்கள் சேரத்த நம்மளால பார்க்க முடியுது சார். குறிப்பா இங்க நெறைய கேஸ்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ விசிகாவும், பாமகவும் ஒரே தொகுதியில சேர்ந்து நிக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி. ஆனா விஜய் அவர்களுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஜாதி மதத்தலாம் தாண்டி அவருக்கான சப்போர்ட் இருக்கிறத எப்படி சார் பார்க்குறீங்க நீங்க? அது மாதிரி வரணுங்க. அப்படி தான் வந்து ஒரு கட்சி இருக்கணுமே தவிர, இதெல்லாம் சாதி கட்சி. நீங்க சொன்னது எல்லாமே பாமக ஒரு சாதி கட்சி, விசிக ஒரு சாதி கட்சி. ஸோ அதனால் அங்கே சாதியற்ற அந்த மோதல்கள வந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு நான் வந்து விஜய் ரசிகன் அப்படின்ற அந்த போர்வையில கம்மியா இருக்கா சார்? இல்லை, சாதி மோதல்கள் வந்து முன்ன இருந்த அளவுக்கு இப்போ இல்லை. ம், ம். முன்ன வந்து விசிகவும் பாமகவும் நிறைய ஊர்களில் சண்டை போட்டு இருப்பாங்க. இப்போ அது இல்லை, பெரும்பாலும் குறைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். பட்டு அதுலேயே இப்போ 2 கட்சியை சார்ந்தவர்களுமே இப்போ தாவேகாவுக்கு வந்துட்டாங்க. ம், ம், ம். அப்போ அவங்களுக்குள்ள அந்த பிரிவினை இல்லாமல் அதுதான் இருக்கு. கேட்கிறேன் சார். அதான் ஒரு அரசியல் கட்சி வந்து சாதி மத பேதமெல்லாம் ஒழிக்கணும்னு நினச்சி தான் வரும். ம், ம். ஆனால் வந்து இந்த தொகுதியில் எந்த சாதி அதிகமாக இருக்கோ அந்த சாதிக்காரருக்கு சீட்டு கொடுன்னு தான் சொல்லும். ம், ம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதையெல்லாம் விஜய் மாற்றினாருன்னா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சீமான் அவரோட விஜய் பத்தி கேட்குறாங்க. நான் அவர் உங்களை கண்டிப்பா சந்திக்கவே மாட்டாரு. ஆனா அவரை பத்தி கேள்விகள் கேட்குறீங்க. நான் உங்களை டெய்லி சந்திச்சு பேசுறேன். ஆனா என்னை பத்தி யாருமே பேச மாட்டேறீங்களே அப்படின்ட்டு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தம்பி விஜய் இதுக்கப்புறம் விமர்சிக்காதீங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. இந்த மாதிரியான ஒரு மாற்றம் அவர்கிட்ட இருந்து நம்மளால பார்க்க முடியுது சார். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இல்லை, மாற்றம்னு அதை சொல்ல முடியாது. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து விஜய் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா, இப்போ நம்ம ஓட்டெல்லாம் இவர் வந்து பாதிக்கு மேலே பிடிங்கிட்டு போகிறாரேங்கிற ஒரு ஆத்திரம் தான். ஸோ அதன் காரணமாக அவங்க திட்டுவாங்க. சீமான் கூட விஜய் திட்டாதீங்க அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா, அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாதுங்கிறது தான். ம், ம். அவர் அதை தான் சொல்ல வர்றாரு. நீங்கள் என்ன தான் அவங்கள்ட்ட போய் பேசினாலும் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட போய் ஆர்கியூ பண்ணாதீங்கன்னு அவர் சொல்கிறாரு. அது நல்ல மாதிரியா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அது நல்ல மாதிரியா இல்லை. அது வந்து அவர் கேவலப்படுத்தி தான் அதை சொல்கிறாரு. ஸோ அதனால் தாவேக்காவை பொறுத்தளவுக்கோ அல்லது விஜயை பொறுத்தளவுக்கோ சீமானையோ அவருடைய கட்சியோ ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. இல்ல அவங்க சைட்ல இருந்து எதுவுமே ரியாக்ஷன் வரல அப்படின்றதுனால இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா சார்? இவங்க தெருவாக கத்திட்டு இருக்க வேண்டியது தாங்க, வழியே கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுங்கிறது மக்களுக்கான பிரச்சனைகளை பேசணும். டெம்ப்ளேட்டாக சில வார்த்தைகளை வச்சுருப்பாங்க. மணல் எடுக்கக்கூடாது, கனிம வளத்தை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட்டாக ஒன்று வச்சுருப்பாங்க. கனிம வளத்துறைன்னே ஒன்று இருக்குது. நீ என்னைக்காவது இந்த துறை ஆஃபீஸுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்திருக்கியா? அந்த துறையை கலன்னு சொல்லியிருக்கியா? இல்லை. அப்போ சும்மா டெம்ப்ளேட்டாக ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கிறது மக்களுக்கும் தெரியும்ல. மேடையில் ஏறி மைக்கை பிடிச்சி உன்னா மைக்கை கடித்து துப்புறது தான் அவங்களுடைய முழு நேர வேலைங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் அர்த்தத்தோடு ஒரு அரசியல் பண்ணிங்கன்னா உங்கள் பின்னாடியே அந்த கூட்டம் நிற்கும். ஒரு அர்த்தமற்ற அரசியல், ஒரு அனாவசியமான கூச்சல்கள், இதெல்லாம் வந்து எப்படி ஒரு அரசியல் கட்சியை கொண்டு போகும்? அது ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு கூட்டமாக மாறி போச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாலும் விஜய் அவங்கள வந்து மதிக்க போகிறதே கிடையாது. விஜய் கட்சி தொண்டர்களும் மதிக்க போகிறது கிடையாது. சார், இறுதியாக இந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுக்கு பிறகு வந்து எந்த கட்சியினுடைய அந்த செல்வாக்கு பெருமளவு குறைஞ்சிருக்குதான் நீங்கள் பார்க்குறீங்க சார்? நாம் தமிழர் தான் பெருசாக அடி வாங்குறாங்க. பெருசாக அடி வாங்கும். 3% வாக்குகள் வாங்குறதே பெரிய விஷயம் இந்த தேர்தலில். அதே மாதிரி அதிமுக அந்த கூட்டணியிலேருந்து நிறைய ஓட்டுகள் வரும். திமுகவிலேருந்தும் நிறையா வரும். விசிகேவிலேருந்து இன்னும் நிறையா வருவதுக்கு வாய்ப்பு. பாமக சார் அவங்க சைட்லேருந்து ஏற்கனவே அங்கே எப்படி விஜயகாந்த் போய் பூந்து அங்கே அந்த கடைக்கோடி கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்தார். வன்னியர் பெல்ட்டில் விஜயகாந்துக்கு ஒரு பெரிய பவர் இருந்துச்சு. அங்கே நின்று தானே அவர் ஜெயிச்சார். அவர் ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் அங்கேயே உடஞ்சி போச்சு. அன்னைக்கே அவர் உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் இன்னும் போய் அங்கே ஊடுருவிட்டார். அதனால் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க விஜயகாந்துக்கு பாமகவில் இருந்த செல்வாக்கு வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு அதை விட அதிகமாகவே. ஆமாம். ரொம்ப நன்றி சார், பல தகவல்கள் தெரிவிச்சிங்க. அடுத்து அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே.